மனோஜ் எப்படியாவது ஜீவாங்கிற பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க, கனடாவுக்கு நான் தான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அப்படிலாம் ரூல்ஸில் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு, அவங்க இறந்துட்டாங்க அவங்க அம்மா, அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ரோகிணி சொல்லி பார்ப்பாங்க. அப்போவும் வந்து அவங்க தரமாட்டாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அங்கேருந்து கனடாவிலேருந்து வந்த ஜீவா பொண்ணை காட்டுறதுக்காக பழைய நினைவுகளை நம்மக்கிட்ட காட்டுறாங்க. ஏன்னா மனோஜை ஏமாற்றிட்டு போன பொண்ணு வந்து இப்போ திரும்பி ரிட்டன் வந்திருக்குது. அந்த காரில் வந்து ஓட்டிகிட்டு வர்றது யாருன்னு பார்த்தா முத்து ஓட்டிகிட்டு வர்றாரு. மேம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் கனடாவிலேருந்து வரேன் அப்படின்னு. நிறைய பேர் இங்கே கனடாவுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறாங்க மேம்னு ஜாலியாக பேசிட்டு வராங்க. இந்த பக்கம் வந்து மனோஜும் ரோஹினும் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேகமாக அவங்க மாமியார் வந்து கோயிலுக்கு போகணும், வா கிளம்பு அப்படிங்க. எதுக்குங்க ஆண்டி அப்படின்னது, நேர்த்தி கடனுக்காகத்தான், ஒரு மண்டலம் நீ விரதம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதுக்குங்க ஆண்டின்னு, உங்கள் அப்பா ஜெயிலிருந்து வெளியில் வரணுங்கிறக்காகத்தான், நீ தான் கண்டிப்பாக இருந்து ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆண்டி எதுக்குங்க ஆண்டி இதெல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், 12 மணி நேரம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க மாமியார். என்னது 12 மணி நேரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, போய் உங்கள் அம்மா கிட்ட பேசு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்போவும் வந்து ரோகிணியோட மாமியார் வந்து வேகமாக வெளியில் வந்து எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புங்க, என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஸ்ருதி ரவி கிளம்புங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் கிளம்புறக்கு ஆளால் போகிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, இந்த விரதத்தை நீங்கள் இருந்துருவீங்களா? 48 நாளுங்கிறது பெரிய விரதம், அது ரொம்ப கஷ்டம், சாப்பிடக்கூடாது, இதுக்குன்னு நிறைய பத்தியம்லாம் இருக்கணும்னு மீனா வந்து மாமியார்கிட்ட சொல்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க ஷாக்காக. ரோகிணி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க ரோகிணி. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, மனசு தான் காரணம், இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை அப்படிங்கிறது ஒன்று மாமனாரும் மாமியாரும் சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தாம்மா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கோயிலுக்கு எல்லோரும் தாங்க கிளம்பணும் அப்படின்னா, புரியுது முத்து வரணும்னு சொல்கிறியா, ஃபோன் பண்ணி கூப்பிடுமா அப்படின்னதும், என்ன இவ கூப்பிட்றான்னு பார்க்குறியா, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும், சரிங்க மாமான்ட்டு மீனா போய் ஃபோன் பண்ணி எங்கள் பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்குங்க உடனே அப்படின்னது. சவாரி வந்துருக்குன்னு, எங்கே போகிற வழி தான், அங்கே போயிட்டு போயிடலாமான்னு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து முத்து கேட்குறாரு. உங்களுக்காக இது கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோமா, பரவாயில்லைங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது ஜீவா. முத்து வந்து போகிற வழியில் பொன்னியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. கோயிலுக்கு வேகமாக மாமியார் வந்து, இதான் சாமியார் எங்கள் மருமக அப்படின்னு சொல்லி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. ரோகிணிக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அப்பாங்கிறவர் இருந்தால் தானே அவருக்காக பண்ணுறது நம்மளுக்கு இதாகும், ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதோட முடிஞ்சிடும் பார்த்தா இப்படி ஆரம்பிச்சிட்ருக்குறாங்களே அப்படின்னு ரோகிணி மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டேய் கொஞ்சம் புட்றா, நான் இவளை போய் ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்ட்டு வேகமாக இழுத்துட்டு போயிடுறாங்க. போய் சாரீலாம் மாற்றிட்டு வந்துடுறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, சம்மருக்கு கோயிலெலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு வேகமாக கோயிலில் போய், வா இங்கே வா இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி வேகமாக ரோகிணியோட மாமியார் வந்து இழுத்து விட்டுட்டு, இந்த நேராக சாமியை கும்பிடு, மாலையை போடு, தண்ணியை ஊற்று மீனா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பயங்கரமாக ரோஹிணிக்கு வந்து ஷாக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குது. ரோஹிணிக்கு வந்து தண்ணி ஊற்றி மாலையெல்லாம் போட்டு பட்டெல்லாம் போட்டு விட்றாங்க அவங்க மாமியார் வேகமாக. பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்குது. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. வேகமாக ரோஹிணிக்கு வந்து விபூதிலாம் அடிச்சு விட்றாங்க. ரோஹிணி வந்து ரொம்ப சலிச்சுக்கிறாங்க, காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் நாளைக்கு எபிசோட் போட்டிருக்கிறாங்க. வெளியில் வந்து அந்த ஜீவாங்கிற பொண்ணு கார் டாக்ஸியில் வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. அந்த நேரம் கரெக்டாக மனோஜ் வர்றாரு. அந்த பொண்ணு பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு போய் ஒளியுது. அப்புறம் காருக்குள்ளே போய் ஒளியிற மாதிரி போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்.